ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி இருந்ததுனால ரொம்ப வெடிச்சுது. ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா புரிஞ்சிட்டு இப்போ நான் இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை புரிஞ்ச உடனே நான் ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணெய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஆயிலே. வெங்காயம் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ப்ரௌன் கலரில் ஆக வேண்டாம், நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணுன்னே நான் ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆனடும். இது கூட கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா வேறு ஒன்றும் இல்லைங்க, கொத்தமல்லி பொடியும் வத்தப்பொடியும் தான். 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. சப்போஸ் குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இன்னும் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல. பொடி வந்து கருகாமல் பார்த்துக்கிடணும். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ண போகிறேன். புளி தண்ணி நம்ம என்ன தான் கரைச்சாலும் அதில் லைட்டாக தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டினாலும் ஓகே தான். ஸோ புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ண போகிறேன். கல்லுப்பு இல்லைங்க, அயோடைஸ் உப்பு இல்லைங்க, ரேஷன் கடையில் கொடுத்த அந்த சால்ட்டு, பட் ரொம்ப திக்காக நல்லா உரைச்சிது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை மசாலாவோட போகிற அளவுக்கு
லெட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா குக்காகி மசிஞ்சிருச்சு. அப்படி இப்போ நம்ம உப்பு கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாறை மீன் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இப்போ மீனை ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்குது, மெதுவாக ஆட் பண்ணுங்கள். எல்லா மீனையும் இதே மாதிரி குழம்புல ஆட் பண்ணி ஒரு 4 to 5 minutes குக் பண்ணால் குழம்பு ரெடி ஆயிடும். மீன் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 minutes குக் பண்ண போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு 2 minutes குக் இன்னொரு 2 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. சுவையான மீன் குழம்பு தயார். நான் செஞ்ச இந்த ப்ரொசீஜர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.